இருந்து 19 வயதுடைய சிறுமிகள் அதிக அளவுல மரணிக்கிறாங்கன்னு WHO ஒரு ஆய்வின் மூலமா சொல்லுது. இப்படி பெரும்பாலான சிறுமிகள் மரணிக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருப்பது அவங்க சிறு வயதிலே கர்ப்பிணிகளா ஆகிறது தான் அப்படின்னு ஆய்வின் மூலமா WHO சொல்லுது. இப்படி இளம் வயதிலேயே அவங்க கர்ப்பம் தரிக்கிறதுக்கான காரணங்கள் என்ன, அதன் விளைவா அவங்க சந்திக்கிற சமூக பிரச்சனைகள் என்ன, மன ரீதியான உளவியல் ரீதியான பிரச்சனைகள் என்ன, இதுக்கு அடுத்த கட்டத்துல சமூகம் அவங்கள எப்படி அணுகுது, அவங்க சமூகத்தை எப்படி அணுகுவாங்க, இது அவங்கள உடல் மற்றும் மன ரீதியா மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியா எந்த அளவுல பாதிக்கும், இதெல்லாம் தான் இந்த நிகழ்ச்சியில பேச போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ செய்தி சொல்லட்டுமா. உலக அளவிலேயே அதிகமான இளம் பெண்கள் ரொம்ப குறைந்த வயதிலேயே கர்ப்பிணிகள் ஆயிடுறாங்க அப்படின்னு WHO சொல்லுது. இதுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள், அது குறித்த விழிப்புணர்வு இல்லாதது, இப்படி பல காரணங்கள் இருந்தாலும் முக்கிய காரணமா சொல்லப்படுவது பல நாடுகள்ல இன்னும் தொடரும் குழந்தை திருமணம் நடைமுறை தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கணிசமான அளவுல இந்த குழந்தை திருமண நடைமுறை அப்படிங்கிறது குறைஞ்சிருந்தாலும் இது சட்ட ரீதியான ஒரு பிரச்சனையா பார்க்கப்பட்டாலும் இன்னும் சில பகுதிகளில் குழந்தை திருமண நடைமுறை அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் அது ஒரு குற்றமாவே பார்க்காம அது தங்களோட வாழ்க்கையோட நடைமுறையாவே பார்க்கறாங்க. சிலர் இத சட்டத்தின் பார்வைக்கு கொண்டு வரதும் கிடையாது. தெரிஞ்சே பலர் இந்த விஷயங்களை செய்யறாங்க. ஆனா இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தற்போதைய சூழலுக்கு முன்பிருந்ததை விட குறைவாதான் இருக்கு. இருந்தாலும் இன்னும் பல பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகள், விழிப்புணர்வு இல்லாத நாடுகள்ல அதிக அளவுல சிறுமிகள் இப்படி சின்ன வயதிலேயே கர்ப்பிணிகளா ஆக்கப்படுறாங்க அப்படிங்கிறது இந்த WHO ஆய்வின் முடிவுல தெரிய வந்திருக்கு. இது போன்ற இளம் வயதிலேயே கர்ப்பிணிகளா ஆக்கப்படும் சிறுமிகள் உடல் ரீதியா மட்டும் இல்லாம மன ரீதியாவும் பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. உளவியல் சார்ந்த பல சவால்களையும் அவங்க இந்த சமூகத்துல பார்க்க வேண்டியது இருக்கு. இதை தாண்டி அவங்க தங்களுடைய வாழ்க்கைய எப்படி கட்டமைச்சுக்கணும், தங்களை சுற்றி உள்ள நபர்கள் கிட்ட எந்த மாதிரியான உறவுகளை கட்டமைச்சுக்கணும் இப்படின்னு அவங்க யோசிக்கிற அந்த அடிப்படை திறனையே இழக்கிறாங்க அப்படின்னு WHO மற்றும் ஐக்கிய நாடுகளின் இனப்பெருக்கத்திற்கான சிறப்பு திட்டத்தின் ஆராய்ச்சி இயக்குனர் டாக்டர் பாஸ்கல் அல்லோட்டி குறிப்பிடுறாரு. இவர் பாலியல் மற்றும் இனப்பெருக்க சுகாதாரத்திற்கான ஆராய்ச்சி இயக்குனர். பாலியல் சுகாதாரம்னு சொல்லும் போதே இந்த இளம் பெண்களுக்கு அதை பத்தின விழிப்புணர்வுகள் அதிகம் சென்று சேர்வதில்லை. இதை தாண்டி குழந்தை திருமணங்களை பெரியவர்களே ஆதரிச்சு இதை செய்யறதுனால இந்த இளம் சிறுமிகள் சமூகத்துல தங்களுடைய அடுத்த கட்ட பங்கீடுக்கு போவதே கிடையாதாம். காரணம், ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே அவங்களுடைய கல்வி நிறுத்தப்படுது. அதை தாண்டி அவங்க சமூகத்துல அடுத்து எப்படி செயல்பட போறாங்க அப்படின்றதும் அந்த இடத்துல கேள்விக்குறியாயிடுது. அப்போ அடுத்து அந்த சமூகத்தை எப்படி அணுகணும்னே அவங்களுக்கு தெரியாம போயிடுது. கூடவே பாலியல் சுகாதாரம்னு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையான அந்த ஆரோக்கியமான மருத்துவத்தை கூட அவங்க அணுக முடியறதில்லை அப்படிங்கிறதும் இந்த ஆய்வின் முடிவுல தெரிய வந்திருக்கு. அப்போ இது மாதிரியான ஒரு நிலை இந்த இளம் சிறுமிகளுக்கு வரக்கூடாது அப்படின்னா அவங்க வளரக்கூடிய சூழலை முறையா கண்காணிக்க வேண்டியது அவசியம்னு டாக்டர் பாஸ்கல் அல்லோட்டி சொல்றாரு. நல்ல திறன்களோட அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்களா, முறையான கல்வி முழுமையா அவங்களுக்கு கிடைக்குதா, அவங்க வளர்ற சூழல் ஆரோக்கியமான சூழலா இருக்கா, அவங்கள சுத்தி இருக்கிற நபர்கள் எப்படி இருக்காங்க, இது போன்ற தொடர் கண்காணிப்புல அந்த பெண் குழந்தைகள் இருக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ தேவையா இருக்கு அப்படின்னு WHO சொல்லுது. ஏன்னா இந்த கல்வி இடைநிற்றல் குழந்தை திருமணங்களுக்கு ஒரு முக்கிய காரணமா அமையுது. அதன் விளைவா சிறு வயதிலேயே இந்த இளம் பெண்கள் கர்ப்பிணிகளா ஆக்கப்படுறாங்க. அதை தொடர்ந்து அவங்களுக்கான சமூகத்துல இருக்கக்கூடிய எந்த அணுகுமுறையுமே முழுமையடைறதில்ல. தங்களுடைய உடல் சார்ந்த உரிமை சார்ந்த எந்த விழிப்புணர்வும் அதுக்கு மேல அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லைன்னு இந்த ஆய்வு மூலமா தெரிய வருது. இளம்பெண்கள் சரியா பள்ளிக்கு போய் முழுமையா அவங்க கல்வியை முடிக்கிறாங்களா, வேறு விதமான பாலியல் துன்புறுத்தல்கள் வற்புறுத்தல்களுக்கு ஆளாகிறாங்களா, இது போன்ற பாலியல் வன்முறைகள்ல இருந்து முறையா பாதுகாக்கப்படுறாங்களா, அவங்க வளரக்கூடிய சூழல் எப்படி இருக்கு, அதுல அவங்களுக்கான அந்த பாலியல் விழிப்புணர்வுகள் எப்படி இருக்கு, அடுத்த கட்ட வாழ்க்கைய அவங்க எப்படி தீர்மானிக்கணும், எப்படி தேர்ந்தெடுக்கணும்ன்றது அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கா, இது போன்ற சில விஷயங்கள் பெண் குழந்தைகள் கிட்ட கண்காணிக்க வேண்டியது இருக்கு, ரொம்பவே அவசியமா இருக்குன்னு டாக்டர் பாஸ்கல் அல்லோட்டி குறிப்பிடுறாரு. இப்படி ஒரு சூழல் உருவாக காரணம் என்ன, அந்த அளவுக்கு அவசிய தேவை என்னவா இருக்குன்னா
இந்த WHO-வின் சமீபத்திய ஆய்வுப்படி குறைந்த பொருளாதாரம் ஈட்டக்கூடிய சில நாடுகள்ல கிட்டத்தட்ட 21 மில்லியனுக்கும் அதிகமான இளம் பெண்கள் கர்ப்பிணிகள் ஆகுறாங்களாம். அதன் விளைவா அவங்க கல்வி பாதியிலேயே பாதிக்கப்படுது. அவங்களுக்கும் சமூகத்துக்குமான தொடர்பு அந்த இடத்துல பாதிக்கப்படுது. சமூகத்தை எதிர்கொள்ற அவங்களுடைய தனித்திறன்களும் இதன் விளைவா பாதிக்கப்படுது. இறுதியா கல்வி இடைநிற்றல்னு வரும்போது அவங்களுக்கான வேலை வாய்ப்பும் அந்த இடத்துல பாதிக்கப்படுது. ஒரு கட்டத்துல பொருளாதாரம் ஈட்ட முடியாத ஒரு பெண் சமுதாயம் உருவாகுது. இப்படி அடுத்து ஒரு பெண் தலைமுறையே வறுமையை நோக்கி தள்ளப்படுவது மட்டும் இல்லாம பாலின சமத்துவமே இல்லாத ஒரு சமுதாயத்தையும் உருவாக்கும் அப்படின்னு WHO-வின் ஆய்வு சொல்லுது. இப்படி வறுமையும் பாலின ஏற்றத்தாழ்வும் உள்ள ஒரு சமுதாயம் உருவாகுதுன்னா அதுக்கு முதல் காரணம் பெண்களுடைய கல்வி இடைநிற்றல் தான். ஏன்னா பெண்கள் கல்வி பாதியிலே முடக்கப்பட்டா அதுக்கப்புறம் அவங்க வேலை வாய்ப்பை இழக்கிறாங்க. ஒருவேளை அந்த கல்வியை முழுமையா அவங்க தொடர்ந்து இருந்தாங்கன்னா குழந்தை திருமணங்கள் பெரிதளவுல தவிர்க்கப்பட்டிருக்கும். இளம் பெண்கள் தங்களுடைய இடைநிலை கல்வியை முழுமையா முடிச்சிருந்தாலே 1/3 குழந்தை திருமணத்தை தடுக்க முடியுமா? அப்போ அந்த கல்வி அவங்க முழுமையா முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேலை வாய்ப்பு இருக்கும். அதுல அவங்களோட திறன்களை அவங்க சரியா உபயோகிச்சு அதன் விளைவா பொருளாதாரத்தை ஈட்ட முடியும். அதுக்கப்புறம் அவங்களுக்கான சேமிப்பு, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு கட்டமைக்கிறதுக்கான அதிகாரமும் அவங்க கிட்ட இருக்கும். இப்படியான ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி தான் பெண்களுடைய இந்த கல்வி மூலமா கிடைக்குது. அப்போ இந்த கல்வியை அவங்க கிட்ட இருந்து முடக்கிறது, அதன் விளைவா குழந்தை திருமணங்கள், அதன் விளைவா இளம் வயதிலே கர்ப்பிணிகள், அடுத்து அவங்களோட சமூக தொடர்பே முழுமையா துண்டிக்கப்படுது. இப்படி எந்த விளைவுகளுமே இல்லாம கல்வி மூலம் மட்டுமே பின்தங்கிய நாடுகள்ல இருந்து ஒரு வலிமையான பெண் சமுதாயத்தை உருவாக்க முடியும்னு இந்த ஆய்வு மூலமா சொல்லப்படுது. அதே போல இந்த குழந்தை திருமண நடைமுறைகள் இருக்கிற அந்தந்த அரசாங்கங்களும் சில பங்களிப்பு கொடுத்தா இந்த பெண் கல்வியை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் இருக்கும். இது போன்ற இளம் வயதிலே கர்ப்பிணிகள் ஆவறத தடுக்கிறதாகவும் இருக்கும். அரசு தரப்புல இருந்து பங்களிப்புகள்னு வரும்போது 18 வயதிற்கு முன்பே திருமணம் செய்வதை தடை செய்யறது மூலமாகவும் இது போன்ற இன்னல்கள் சந்திக்கும் அந்த இளம் குழந்தைகளுக்கு தேவையான நிதி உதவி செய்யறதாகட்டும், அடுத்து அவங்க கல்வியில முழுமையா தொடர்வதற்கான சலுகைகள் கொடுக்கறதாகட்டும், இது எல்லாத்து மூலமாகவும் கண்டிப்பா இந்த பெண்களோட கல்வியை பாதியிலே நிற்க விடாம அதன் விளைவா அவங்கள சிறு வயதிலேயே கர்ப்பிணிகள் ஆக்காத நிலைக்கு கொண்டு போக முடியும். அப்போ பொருளாதாரத்துல பின்தங்கிய விழிப்புணர்வு இல்லாத இது போன்ற நாடுகள்ல அரசு தீவிரமான சில நடவடிக்கைகளை இதுல தலையிட்டு முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது WHO-வின் பரிந்துரையா இருக்கு. இப்படி அரசாங்கமே அவங்களுக்கான கல்வியும் நிதி உதவிகளும் கொடுக்கறது மூலமா ஒருவேளை அவங்க இளம் வயதுல கர்ப்பிணிகள் ஆக்கப்பட்டாலும் அது தொடர்ந்து அவங்க சந்திக்கிற சமுதாய பிரச்சனைகள், பாலின ஏற்றத்தாழ்வு உள்ள சமூகம், அதுல வர பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய அதிகாரமும் தைரியமும் அவங்களுக்கு கொடுத்ததாகவே இருக்கும். இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், பெரும்பாலான நாடுகள்ல சிறுவர் சிறுமிகளுக்கு முறையான பாலியல் கல்வி கொடுக்கப்படுறதில்லை. முறையான விழிப்புணர்வு குழந்தை பருவத்திலிருந்தே கொடுக்கப்படணுங்கிறது தான் இந்த ஆய்வின் முடிவுல தெரிய வந்திருக்கு. குழந்தைகள் வளரும் போதே அவங்க உடலை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும், அதை தாண்டி அவங்க உரிமைகளை பத்தி அவங்க நல்லாவே தெரிஞ்சுக்கணும். அப்போ அவங்க வாழ்க்கைய அவங்க எப்படி தீர்மானிக்கணும், எப்படி தேர்ந்தெடுக்கணும், எந்த மாதிரியான யோசனைகளை முன்னெடுக்கணும், இது போன்ற அதிகாரங்கள் அவங்களுக்கு இந்த விழிப்புணர்வு மூலமா முறையா கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க சமுதாயத்துல அவங்களுக்கான உரிமைகளோட தைரியமா போராட முடியும். இப்போதைக்கு சூழலுக்கு இது ரொம்பவே முக்கிய தேவையா இருக்குன்னு WHO சுட்டி காட்டுது. இந்த அளவுக்கான அவசியம் ஏற்பட காரணம் என்னன்னா, ஓரளவுக்கு விழிப்புணர்வுகள் கொண்டு வந்தது மூலமா பல இடங்கள்ல இந்த எண்ணிக்கையை சராசரியா குறைக்க முடிஞ்சிருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி 15 பேர்ல ஒரு பெண் குழந்தைகள் சிறு வயதிலே கர்ப்பிணிகள் ஆனாங்க. அப்ப அந்த அளவுக்கு குழந்தை திருமணங்கள் இருந்திருக்கு. ஆனா 2021ஆம் ஆண்டின் கணக்குப்படி பார்த்தா 15ல ஒருத்தர்ன்றது மாறி 25 பேருக்கு ஒருத்தர் தான் அப்படிங்கிற நிலை இருந்தது. இன்னும் சில நாடுகள்ல அதிகபட்ச விழிப்புணர்வோட செயல்பட்டதால 10ல ஒருத்தர் தான் அப்படிங்கிற நிலையும் வந்திருக்கு. அப்போ முறையான விழிப்புணர்வு, முறையான பாலியல் கல்வி, முறையான பெண் கல்வி, உரிமைகளையும் அதிகாரங்களையும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கான விழிப்புணர்வு, இதையெல்லாம் கொடுத்தாலே இந்த இளம் பெண்களின் தலைமுறை அடுத்து அவங்களுடைய வலிமையான இன்னொரு தலைமுறையை உருவாக்கும் அப்படிங்கிறது இது மூலமா தெரிய வருது. ஆனா இந்த ஆய்வின் படி பார்த்தா இப்ப இருக்கிற சூழலுக்கு ஒரு வருஷத்துக்கு 21 மில்லியன் பெண் குழந்தைகள் இந்த நிலைமைக்கு வராங்க அப்படிங்கறத சாதாரணமா கடந்துட முடியாது. அப்போ எல்லா வகையிலும் வளர்ந்து வர இந்த உலகத்துல கூட இன்னும்
இது போன்ற இன்னல்கள் இந்த குழந்தைகளுக்கு இருக்குன்னா அப்போ கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. இன்னும் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த எண்ணிக்கை அதிகமாயிடாத அளவுக்கு அடுத்த தலைமுறைய வலிமையான ஒரு பெண் தலைமுறையா எடுத்துட்டு போகணுங்கிறதுல ஒரு முக்கிய தேவை இருக்குன்னு இந்த ஆய்வு உணர்த்துது. ஒரு வறுமை நோக்கிய, ஒரு வேலைவாய்ப்பு இல்லாத ஒரு சமுதாயமா பெண் சமுதாயம் அடுத்தடுத்த தலைமுறைகள்ல உருவாகிடக் கூடாதுன்னா இப்ப இருக்கிற தலைமுறை பெண்களுக்கு தேவையான அடிப்படை கல்வி, அடிப்படை பாதுகாப்பு, அடிப்படையான உரிமைகள் கிடைக்கணும். அதுக்கான நடைமுறைகள் ஒவ்வொரு அரசாங்கத்துக்கிட்டையும் மேற்கொள்ளப்படணும் அப்படிங்கிறது முக்கிய தேவையா இருக்கு. பாலின சமத்துவம் இல்லாத வறுமையை நோக்கிய ஒரு சமுதாயம் வரக்கூடாதுன்னா இப்ப இருக்கிற சமுதாயத்து பெண்களுக்கு பெண் கல்வி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இதுல தெளிவா தெரியுது.